நான் வர்றதுக்கு முன்னாடியே ரோபோ சங்கர் பேசிட்டாங்க. எஸ்எஸ்சி அப்போ மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மாதிரி பேசணும்னு சொன்னாங்க. அதை திரும்பியும் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, கைத்தலோட வெல்கம் பண்ணில நம்மளுடைய ஐயா பாலமுருகன் ஐயா அவருடைய ரெக்வஸ்ட் கேளுங்க. நன்றி அண்ணன் பாலமுருகன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நண்பர் சவுந்தர் அவர்களுக்கும் சரி, இயக்குனர் நடிகர் ஸ்ரீநாத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொன்று தளபதியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா நான் அவர் கூட புலி படம் நடித்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்க்ரீனிங்கில் ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் கொடுத்தது தளபதி தான். பிகிலில் பாண்டியமான்ற ஒரு கேரக்டரை கொடுத்து இன்றைக்கி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் தளபதி கொடுத்த அந்த ஸ்கோப். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு நடுவில் முதல் படம் என் பொண்ணு நடிக்கிறா. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து, ஏன்னா வீட்டில் வந்து பாப்பா சொன்னாங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரா, அம்மா நான் உங்களை குண்டம்மான்னு கூப்பிடலாமா, ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லை நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இல்லை அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. வந்து தாராளமாக அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் அந்த மாதிரியே கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க மனசு நோகக்கூடாது. ஒரு முறை அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுப்போன்னு சொல்லி என் பொண்ணுகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு அற்புதமான தளபதி நமக்கு. அண்ணன் வந்தோடனே கேட்டாங்க, நீங்கள் பேசுங்கன்னு. ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே பேசிட்டேனே அப்படின்னு. இல்லை எஸ்ஐசி சார் மாதிரி பேசுனீங்களா, எனக்காண்டி ஒரே ஒரு முறை மட்டும் பேசுங்கன்னாங்க. ஸோ அவருக்காக உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை பேசலாமா? அதாவது சார், தமிழகத்தில் எங்கேயுமே வந்து என்னுடைய பிள்ளை வந்து பிறந்த நாள் விழாவை வேணான்னு சொல்லி பாலமுருகன் அவர்களுக்கு மட்டும் இந்த கட்டளையை கொடுத்துருக்காருன்னா, எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளை போல பார்க்கக்கூடிய என்னுடைய தளபதி இவரை எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு பாருங்க சார். இங்க பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நிதி உதவி கொடுக்கிற நிகழ்ச்சி மாதிரி இல்லை. அவ்வளவு கட்டமைப்போட, அவ்வளவு அழகா ஒழுங்காக, ரொம்ப நாகரிகமான முறையில் ரசிகர்களாக இருந்தா கூட உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு சார். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். கூட நின்று அவர் தோல் கொடுத்து பெரிய அளவில் கொண்டு வரணும். ஏற்கனவே கொண்டு வந்துட்டீங்க. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல உங்களுக்கு, என் பிள்ளையை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு. ஆனால் அவர் கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்பு இந்த பிள்ளை பாலமுருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏழைகளுக்கு உதவிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன் அன்பு குழந்தைக்கு. நன்றி சார், தேங்க்யூ சார், நன்றி. Wow, thank you so much once again. நம் நிகழ்ச்சியின் சிறப்பு கலைமாமணி ரோபோ சங்கர் சார் உங்களுடைய திறமைக்காக ஹேட்ஸ் ஆஃப். அடுத்ததாக நலத்திட்ட உதவிகள் அவங்க ஸ்கூல் சார்பாக ஐ ரெக்வஸ்ட் தன்வந்திரி தேவி அவர்களை மேடை கழிக்கிறோம். அவங்களுக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இலவச கணினி வழங்குவதற்காக ஐ ரெக்வஸ்ட் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ரோபோ சங்கர் சார், ஸ்ரீநாத் சார், சௌந்தரராஜன் சார் ப்ளீஸ், அலாங் வித் தலைவர் மதிப்புக்குரிய பாலமுருகன் ஐயா அவர்கள். நமது சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக அரசினர் மேல்நிலைப் பள்ளி பெற்றுக்கொள்கிறார்கள் கணினி. உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கணும் கேட்டுக்கிறோம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தன்வந்திரி தேவி அவர்கள் நாளை அவங்களுக்கான 3 சக்கர வாகனம் சைக்கிள். கழகத்தின் சார்பாக 5000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ். முதலாவதாக ஹேமதாரணி அவர்களை தொடர்ந்து ஹேமாஸ்ரீ இருவர். We feel so proud of you both. ஆனந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க மேல வரும்போது சேர்ல வந்தீங்க, இப்போ ரிட்டர்ன் இண்டிபெண்டன்ட்டா நீங்க சைக்கிள்ல போலாம். We feel so happy for it. மிக்க நன்றி.
அடுத்ததாக ஹேமதாரிணி அவர்கள், ஹேமாஸ்ரீ அவர்கள். மக்களை உற்சாகமான கைத்தறல் கொடுத்துடலாமா? 2023 மற்றும் 2024 ஆண்டுல மாற்றுத்திறனாளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல மாவட்ட அளவில் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அவர்களை ஊக்குவிக்கும் விதமா நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் மட்டுமல்லாம 5000 ரூபாய் ஊக்கத்தொகையும் இன்னைக்கு நம்முடைய தலைவர் மதிப்புக்குரிய பாலமுருகன் ஐயா அலாங்குவத் அனைத்து சிறப்பு விருதுகளுடைய திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. மிக்க நன்றி. அவர்களுக்கான இலவச இஸ்திரி பெட்டி வழங்கும் குமார் அவர்கள் அடுத்ததாக தயாரா இருக்காங்க. கைத்தட்டல், அதன் மூலமா அவங்களுடைய அன்பை நீங்க பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. அடுத்ததாக பொன்னி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு நம்முடைய கழக சார்பாக இலவச கேஸ் ஸ்டவ் வழங்கப்படுகிறது. தலைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள், அலாங்குவத் சவுந்தரராஜன் சார், ரோபோ சங்கர் சார், ஸ்ரீநாத் சார் அவர்கள் நன்றி. மற்றும் கழக நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள். அடுத்ததாக தாய்மார்களுக்கு இண்டிபெண்டா அவங்க பினான்சியல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நலத்திட்ட உதவிகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாண்டியம்மாவுடைய வீட்டுக்காரர் மாப்பிள்ளையும் வந்திருக்காருங்க, இந்திரஜா கார்த்திக் அவர்கள். தளபதிக்கு உங்க மாப்பிள்ளைய அது மட்டும் சொல்லக்கூடாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை குழந்தைய வளர்க்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு 35 குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காருங்க. பெரிய நன்றிகள். தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு நடிகரோட பிறந்தநாளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடுறாங்கனாலே அவர் மிகப்பெரிய தலைவன் ஆகிட்டார்னு உறுதியாகிடுச்சு. இந்த தலைவனாகிறதுக்கான தகுதி இன்னைக்கு இல்லை, அவருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். என்னைக்கு பாலமுருகன் அண்ணன் வந்து விஜய் அண்ணாவோட இணைஞ்சு நலத்திட்ட உதவியில் ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு அந்த தலைவனை உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு உடனே இருந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த அம்பத்தூர் மாநாட்டில் நானும் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அடைவேன். இது நலத்திட்ட உதவி மட்டும் இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாநாடாக தான் தெரியுது. ஸோ பெரிய வாழ்த்துக்கள் அண்ணா, நன்றி, அனைவருக்கும் நன்றி. தமிழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். தலைவர் மதிப்பிற்குரிய அம்பத்தூர் தொகுதியினுடைய தலைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள் அலுவலகத்தில் சீஃப் கெஸ்ட் இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பை காஸ்மிக் டான்ஸ் ஸ்டுடியோ டான்சர்ஸ். சிறப்பு விருந்தினர்கள் இருக்கையில் அமரும் கேட்டுக்கிறோம்.